Today is snowstorm in Connecticut. ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு ட்ரக் வருதில்ல, இந்த ட்ரக்கு தான் வந்து ஸ்னோ வந்து க்ளீன் பண்ணுற ட்ரக்கு. ரோட்டில் இருக்க ஸ்னோ எல்லாம் க்ளீன் பண்ணுற ட்ரக். இந்த ட்ரக் ரோடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸ்னோ வந்தாலும் க்ளீன் பண்ணிடுவாங்க. இது வந்து சைடு வாக்வே. இது ரோட்டில் நடந்து போகிற இடம். அங்கே தூரத்தில் ஒரு மிஷின் ஒன்று க்ளீன் பண்ணுறது. இது வந்து ஒரு சர்ச், ஜூயிஷ் சர்ச். கீழே பார்த்தா தெரியும் ஸ்னோ. யூ கேன் ஃபீல் த ஸ்னோ. See? ஸ்னோ ஹைட்டு பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாக ஸ்னோ தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இருக்கும். க்ளீன் பண்ணுற வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஸ்னோ அதிகமாகுது அப்போல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது அங்கே சைடில் நடந்து போகிற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு. இந்த ரோடு சைடில் இருக்கு. ஒரு சின்ன ட்ரக்கு மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ். ஸ்னோ வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் பஸ்ஸு போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். டைமிங் சேம் டைமிங் தான், எந்த சேஞ்சும் இருக்காது. 8 மணி பஸ்னால் கரெக்டாக 8 மணிக்கு பஸ் வந்துடும். அந்த ஸ்மால் ட்ரக் வந்து நடந்து போகிறவங்களோட பாதையை க்ளீன் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கோம். அந்தந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எதுவும் ஸ்டாப் ஆகாது. யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்லை. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆன் டைம். இது க்ளீன் பண்ண ரோடு. இது க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி, இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரண ரோடு மாதிரி ஆயிரும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோட்டில் வந்து நிறைய சால்ட்டு போடுவாங்க. உப்பு, நார்மல் கல்லுப்பு இருக்கும். கல்லுப்பு எடுத்துகிட்டு வந்து தூவி விட்டுருவாங்க. கல்லுப்பு போட்டால் ஸ்னோ வந்து கரைஞ்சிரும். அதுக்காக போடுவாங்க. See, the beauty is, அங்கே வந்து ஒரு ஒயிட் ட்ரக் போகுதில்ல, அந்த ஒயிட் ட்ரக் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ட்ரக்கு. நம்ம ஊரில் போஸ்ட்மேன் வர்ற மாதிரி இங்கே போஸ்ட்மேன் வந்து இந்த ட்ரக்கில் தான் வருவார். பனி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, போஸ்டல் சர்வீஸும் ஸ்டாப் ஆகாது. இங்கே வந்து ஸ்னோ ஒரு மேட்டரே கிடையாது. ஆஸ் யூஷுவல் 1 more day, அவ்வளோதான். ஸ்னோ வந்தாலும் போஸ்ட்மேன் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் வேலை ஆஸ் யூஷுவல் நடந்துகிட்டு இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. இந்த ரோடெல்லாம் பார்த்தா மக்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் விளையாடுறாங்க, ஸ்னோமேன் பண்ணி விளையாடுறாங்க. ஸ்னோ வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்னோமேன் மாதிரி பண்ணி ஒரு உருண்டையாக பண்ணி அதை மனுஷன் மாதிரி பண்ணி அதில் விளையாடுவாங்க மக்கள். இந்த ரோட்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் இங்கே தான் இருக்குது. ரோட்டில் யாருமே இல்லை. ரோடு காலியாக இருக்கும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாண்டுருப்பாங்க. ஐ மீன் வாமாக உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். யாரும் வெளியே வர மாட்டாங்க. எல்லா ரோடும் காலியாக இருக்குது. யாருமே இல்லை. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். குளிரில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. தான் நான் காலை வைக்கிறேன். ஸ்னோவோட ஹைட்டுக்கு என் கை ஃபுல்லாக உள்ளே போகும். கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஸ்னோ இருக்குல்ல. அதே மாதிரி பேங்க்கும் இன்றைக்கி ஒர்க் ஆகும். பேங்க்கெல்லாம் க்ளோஸ் ஆகாது, அதுவும் ஒர்க் ஆகும். இந்த பில்டிங்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே இருக்காங்க. ஒரு ஸ்பானிஷ் ஒருத்தன், அவன் உள்ளே இருக்கான். ஸோ சூப்பர், லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். This is Connecticut, Hartford, with camera person Murli. Thank you, bye.